தெலுங்கையர் இருக்காரு. தெலுங்கையர். அதுக்கு அடுத்து வந்துகிட்டு மலையாளத்தையர் இருக்காரு. சரி. அதுக்கு அடுத்து நீக்ரோ ஐயர் இருக்காரு. நீக்ரோ ஐயர். இப்படி 4 ஐயர் வந்திருக்கோம். சரி. மலையாளத்தையரை பாத்தீங்க. அதாவது இவ்வளவு நேரம் வந்துட்டு பொன்னையரை பாத்தீங்க. இப்போது மலையாளத்தையரை பார்க்க போறீங்க. அடுத்து வந்துகிட்டு தெலுங்கையரை பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் தான் நீக்ரோ ஐயரை பார்க்க போறீங்க. இப்போ 3 ஐயரை வர சொல்லணுமா? முதல்ல மலையாளத்தையரை வர சொல்றேன். பெண்குட்டி பெரிய படுபாயாகி சேட்டானோ அங்க 2 சேட்டானுக்கு கூட்டி கொடுத்தல்லோ. ஓ கிரீ கிரீ உங்க 2 பேரும் குட்டினி ஐஸ்கிரீம். மலையாளம் புரியல. மலையாளம் புரியலையா? ஆமா. அப்ப தெலுங்கு மந்திரம் ஓடட்டுமா? రేపుకు వస్తారా? நாளைக்கு வரையும் அர்த்தம். தெலுங்கு புரியலையா? நான் அவரை வர சொல்லணும். யாரு? மிஸ்டர் நீக்ரோ ஐயர். கிட்டத்தட்ட 45 வருஷம் செலவு பண்ணி தென்னாப்பிரிக்கால தான் ஒரு கொண்டு வந்திருக்கேன். அவர் மந்திரத்தை கேட்கறீங்களா? நல்ல பொறுமையா கொஞ்சம் கூண்டு கிழங்கு அப்பதான் புரியும். ஏமா ஏமா நீக்ரோ ஐயர் மந்திரம் கொஞ்சம் நல்ல பொறுமையா கிழங்கு அப்பதான் புரியும். ஆனா கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். என்ன ஆச்சு சாமி? ஏமா நீக்ரோ ஐயர் மதத்தை பார்க்கலையா? பார்த்தா நீக்ரோ ஐயர் மதம் புரிஞ்சிச்சா? பாருங்க அவர் பாட்டுக்கு வந்தாரு. தசப்சன் இங்கிலீஷ்ல ஏதோ பேசினாரு. இன்னும் விளங்கல. நீக்ரோ ஐயர் மதம் புரியலையா? புரியல. தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன பாவம்? இங்க எவ்வளவு நேரம் நிக்கும்? ஆமா. ஆட்டுக்கார சூப் அடிச்சு குடிக்கும். சரி. கீரை சூப் அடிச்சு குடிக்கும். சரி. முருங்கையை அடிச்சு குடிக்கும். குடிக்கிறீங்க. எவ்வளவா பண்ணி பார்க்கும். சரி. ஆண்டவன் புண்ணியத்துல எங்களுக்கு இதுக்கு மேல இல்ல. எங்களுக்கு இதுக்கு மேல இல்ல. சரி. அந்த தேவடியா போய் நீக்குற போய் எதை கொண்டு வளர்க்கறது இவ்வளவு பெருசு. சரி சரி. இவ்வளவு பெருசு. அப்படியே மழையா கொண்டு திரிக்காம அப்படியா இந்த கொடுமை புரியலாம். முடிய சாமி என்ன பண்றீங்க? சரி ஸ்ட்ராங் பண்ணுங்க. சரி சரி முடியும். அப்படி என்ன அப்படி இல்லை அப்படி
அப்படி முன்னாடி போங்கப்பா, முன்னாடி போங்க, முன்னாடி போங்க. அங்க நல்ல கண்ணு. ஏமா? ஆமா. இந்த கல்யாணம் மிகவும் சீர சிறப்பாக நடந்துச்சு. சரி. 2 செகண்ட். ஆனா 2 செகண்ட். 2 செகண்ட். ஏமா? அதாவது அற்புதமாக இந்த கல்யாணம் நடந்திருப்பா. ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. சரி. ஊர் மக்கள் சார்பாக மனசு ஐயோ ஒரு விழா காப்பியாளர்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை கேட்காம ஒரு கவர் பண்ணிட்டேன். சத்தியமாக கோயில் வந்து அதை பண்ணிக்க கூடாது, தெரியாமல் பண்ணிட்டேன். தயவு செய்து காலில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செய்து எல்லாம் மன்னிச்சிருங்கண்ணா. வேற ஒன்றுண்ணா, கல்யாணம் முடிச்சுண்ணா ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு ரூம் கேட்க வேணாம். நீ ஓசியா பார்க்கலாம் பார்க்கலாம். கல்யாணம் முடிச்சுண்ணா ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு ரூம் எங்கன்னே இருக்கு.